ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு அமேசான் பிரைம்ல ஒரு பெல்ஜியன் ஹாரர் காமெடி படமாக வெளியான எம்ப்ளாயி ஆஃப் தி மந்த் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படம் அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. வெரோனிக் ஜார்டன் டைரக்ஷன்ல ஜாஸ்மினா டோப், லெட்டிடியா, அலெக்ஸ் விசரக் மற்றும் பலருடைய நடிப்பில் இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 1 hour 18 minutes இருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஐனிஸ் ஒரு கிளீனிங் ப்ராடக்ட் செல் பண்ற ஒரு கம்பெனில வேலை செய்யறாங்க. இவங்க வேலை செய்யற கம்பெனில எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்யற ஒரு நபரா இருக்காங்க. இவங்க செய்யற வேலையை பாத்தீங்கன்னா இவங்க தான் பர்மனன்ட் எம்ப்ளாயி ஆஃப் தி மந்த் மாதிரி இருக்கணும். பட் இருந்தாலும் இவங்க செய்யற வேலைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்காம ஒர்க் பிளேஸ்ல புறக்கணிக்கப்படுறாங்க. இவங்களுக்கு சரியான ஹைக்கும் வர்றது இல்ல. இந்த சூழல்ல மெலடி அப்படிங்கிற ஒரு புது இன்டர்ன் வேலைக்கு சேர்றாங்க. இதுக்கப்புறமா இவங்களோட டெம்பர் பாத்தீங்கன்னா அந்த டிப்பிங் பாயிண்ட் வந்து ரீச் பண்ணுது. இதுக்கப்புறம் அந்த ஆபீஸ்ல நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதையே. படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். ஒரு மேல் டாமினன்ட் ஆபீஸ்ல ஃபீமேல் எம்ப்ளாயிஸ்க்குலாம் எந்த மாதிரியான கஷ்டம்லாம் இருக்கும் அப்படின்றத ரொம்ப நல்லாவே இந்த படத்துல போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. அந்த ஆபீஸ்ல அரங்கேற கொலை சம்பவங்கள் அதை மறைக்கிறதுக்காக இவங்க பண்ற விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உயர் பதவியில இருக்கிறவங்க எம்ப்ளாயிஸை இல்ட்ரீட் பண்றாங்க அப்படின்னா அந்த எம்ப்ளாயி பாத்தீங்கன்னா தொடர்ந்து அந்த கம்பெனில வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற அந்த கான்செப்டை ரொம்ப நல்லாவே சொல்லியிருப்பாங்க இந்த படத்துல. ஜாஸ்மினா டோப் பாத்தீங்கன்னா ஸ்டார் ஆஃப் தி ஷோ அப்படின்னு சொல்லலாம். ஐனிஸ் அப்படின்ற ரோலுக்கு அவங்க வந்து ஆப்டா பிறந்துறாங்க. ஒரு பினாமினல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட கேரக்டர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லாவே கனெக்ட் ஆச்சு. எப்படியாவது அவங்க இதுல இருந்து தப்பிச்சிடணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து ஆடியன்ஸ்க்கு இருக்கும். இந்த கம்பெனியை பாத்தீங்கன்னா ஒரு கிளீனிங் கம்பெனி அப்படின்றதுனால பிளட் ஸ்ட்ரெயின் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா கிளீன் பண்றது அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து நாலேஜ் இருக்கும். அது ரொம்ப நல்லாவே கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஐனிஸோட சைட் கிக்கா மெலடி அப்படிங்கிற புது இன்டர்ன் பாத்தீங்கன்னா இருப்பாங்க. அவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். தமிழ் டப்பிங் நீட்டா பிசிங் கூட பண்ணிருக்காங்க. படத்துடைய பேசிங் நல்லா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு நல்ல டார்க் காமெடி படமாக வந்திருக்கு. படத்துல அடர் கனெக்ட் இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. எம்ப்ளாயி ஆஃப் தி மந்த் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6 out of 10.